எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் ஹாய், வெல்கம் டு வில்லேஜ் சின்ன பொண்ணு. எங்கள் ஊர் சிவன்மலையில் இன்றைக்கி தேருடைய முதல் நாள். ஸோ நாங்கள் தேருக்கு போயிருந்தோம். அங்கே சின்ன தேர் பெரிய தேர் 2 இருந்துச்சு. அதில் முருகரை பார்த்து சிறப்பாக தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாத்துக்காகவும் நல்லா வேண்டிக்கிட்டேன். இது பெரிய தேர். ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா முருகரை பார்த்துட்டு ஒரு செல்ஃபியும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா சாமிக்கு முன்னாடி காவடி வச்சு ட்ரம்ஸ் எல்லாம் வச்சு நல்லா ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் நேரம் இருந்து கொஞ்சம் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் போன எல்லோரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா கிரிவலம் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவன்மலை கோயிலோட அடிவாரத்துக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வர்ற வழியில் இது ஒரு பெரிய காவடி, எல்லப்பழத்து காவடின்னு சொல்லுவாங்க. இந்த காவடியில் இன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம என்ன வேணால் பொருள் கொண்டு போய் சாப்பாடு செஞ்சு போகிறதுக்காக என்ன பொருள் வேணாலும் கொண்டு போய் கொடுக்கலாம். நாங்கள் என்ன கொண்டு போனோம்னா பூசணிக்காய் கொண்டு போய் கொடுத்தோம். பூசணிக்காய் கொடுத்துட்டு அங்கே கோயிலில் என்ன பண்ணுவாங்க, பணமும் நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த பணத்தை கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருநீரும் தருவாங்க நிறையா. இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, இப்போ நம்ம பணத்தை கொடுக்குறப்ப அந்த சேஞ்ச் கொடுப்பாங்களே, சேஞ்ச் கொடுக்குற மாதிரி வாங்கிட்டு அது நம்மக்கிட்ட வச்சா அது ஒரு பாசிட்டிவான வைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம காசு கொடுத்துட்டு அதில் பேலன்ஸ் வாங்கி நம்ம பர்ஸில் நம்மக்கிட்ட வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக கொடுக்கறதுக்காக போயிருந்தோம். இது முடிச்சுட்டு இது திருநீர் கொடுக்குற இடம் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஸோ நம்ம கவர் எடுத்துகிட்டு போனோம்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ மூட்டையே திருநீர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதிலிருந்து அவங்க நம்மளுக்கு திருநீர் எடுத்து கொடுப்பாங்க. இதை நம்ம கொண்டு பூஜையில் வச்சுட்டு இந்த வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு நிறைய திருநீர் தருவாங்க. அதுக்கப்புறம் அதோடய இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ அவங்க நான் சாமி முன்னாடி நின்று ஒரு செல்ஃபி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கிரிவலம் சுற்றிட்டு போகிறப்ப நம்மளுக்கு சாப்பாடு போட்டுட்ருந்தாங்க, அன்னதானம். ஸோ அதுலேயும் வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ளெல்லாம் பார்த்தா நம்ம தேசமணியர் கரிசி ஸ்பீச் இருந்துச்சு. நீங்கள் போய் ராத்திரி படுத்து யோசிப்பீங்க, நீங்கள் இதெல்லாம் யோசிப்பீங்களான்னு எனக்கு தெரியல. சொற்பொழிவு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம பேசும்போது திடீர்னு சொற்பொழிவெல்லாம் கேட்டோம். நம்மள தேடி வருவார், ஏன் என்ன இது வரைக்கும் தேடியே வரல அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வந்தா இவ்வளோ நேரம் நான் சொன்னதையும் நீங்க ஞாபகம் வச்சு நம்மளையும் தேடி வருவார். அருணகிரிநாதருக்கு இருந்த உறுதி என் பக்திக்கு இருந்தார். அருணகிரிநாதர் வைத்திருந்த அன்பு நான் வச்சிருந்தேன். அவர் செய்தது போல தவம் நான் செய்திருந்தார். அவர் கண்டிப்பா வருவார். அவர் வரமாட்டேன்னு வீட்டுக்கு கிளம்பி நான் செய்ய மாட்டேன்னு அவர் யாரும்